ஒரு டீ குடிக்கலாமா? Hey guys, welcome back. இது நம்ம சேனல் ஒரு டீ குடிப்போமா. நான் உங்க தரணிதரன். இன்னைக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் ஃபார் ஹேக்கிங். ஸோ மறுபடியும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே. டோன்ட் மிஸ்யூஸ் ஃபார் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் அப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பொறுப்பாகாது. நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் கேப்சர். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க. என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் கேப்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா ஒரு பேக்கெட்டை நீங்கள் கேப்சர் பண்ணி அதை நெட்ஒர்க்கில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல. எஸ், நீங்கள் ஒரு வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ பக்கத்தில் வேறு ஒரு வைஃபை இருக்குது, பட் அது செக்யூராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ செக்யூராக தான் இருக்குது அப்படின்னா அதோட பாஸ்வேர்டு ஈஸியாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாக கேப்சர் ஆயிரும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங், இந்த நெட்வொர்க் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பேக்கெட் கேப்சரோட சேம் ஒர்க் தான் பண்ண போகுது. பட் இதில் இனியொரு விஷயம் அடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ட்ரேஸ் ரூட் பண்ணலாம், டிஎன்எஸ் லுக்கப் பண்ணலாம், அதுக்கு அடுத்து சர்வீஸை ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸில் ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான். நம்ம பேசிக் எத்திக்கல் ஹேக்கிங் டுட்டோரியலை வந்து சொல்லியிருப்போம். ஸோ நெட்வொர்க்கிங் தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ இந்த பேரெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரேஸ் ரூட், டிஎன்எஸ் லுக்கப் அண்ட் சர்வீஸ் ஸ்கேனிங் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ 3rd அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ NetCut 2023 வைஃபை அனலைசர். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் உங்கள் வைஃபையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் ப்ரீச் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மேக் அட்ரஸ், ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு மொபைலோட ஹாட்ஸ்பாட் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஈஸியாக கிடச்சிடும். பிகாஸ் அது ஐபி இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். பட் மேக் அட்ரஸ் கனெக்ட் ஆகாதுல்ல. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக் அட்ரஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு விஷயம் உங்கள் ஃபோனில் உங்களுக்கு தெரியாமல் என் கையில் வருது அப்படின்னாலே அதுலேருந்து என்ன வேணாலும் என்னால் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2nd அப்ளிகேஷன் ரொம்ப சுவாரஸ்யமான அப்ளிகேஷன் கூட, zANTI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல் தான் அண்ட் பவர்ஃபுல்லான டூல் கூட. ஏன் பவர்ஃபுல்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து MITM அட்டாக், மேக் அட்ரஸ் ஸ்பூஃபிங், பாஸ்வேர்டு ஆடிட்டிங், வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் அண்டு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸை உள்ளடக்கியது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த 4 அப்ளிகேஷனுமே உங்கள் டேட்டாவும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் யூஸ் பண்ணி இது என்ன, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஃபுல் டைமாக யூஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க 1st அப்ளிகேஷன் என்னோட ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷனும் கூட Termux. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 18 MB தான், ஆனால் பையன் சிறுசு தான், வரலாறு பெருசு. அந்த மாதிரி இதை வச்சு உங்களால் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் எத்திக்கல் ஹேக்கர் லினக்ஸ் ஓஎஸில் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு 18 MB ஒரு அப்ளிகேஷன் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இது வந்து மிக ஆகாது இல்லையா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெர்மினல் மாதிரி, அதாவது ஒரு ஓஎஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி லினக்ஸ்னு ஒரு ஓஎஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் பேசிக்காக கற்றுக்குறீங்க அப்படின்னா இதை வச்சே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிரிப்டிலிருந்து பேபி ஹேக்கராகி, க்ரீன் அட்டாக்கராகி, அதுக்கு அடுத்து வந்து ஒயிட் அட்டாக்கர் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் Termux. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 ஆப்ஸுக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் யூஸ் பண்ணுங்கள். Termux நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். யூஸ் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணுங்கன்னு Termux நான் ப்ரிஃபர் பண்ணிடுவேன். பட் அனதர் 4 ஆப்ஸுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் இது வந்து இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்காதீங்க. பிகாஸ் உங்கள் டேட்டா வந்து திருடப்படும் அப்படின்னு நான் சொல்லலை. டேட்டா அண்ட் ப்ரைவசி செக்யூரிட்டியில் வந்து ப்ளேஸ்டோரே வந்து அது உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. இதில் நான் ஏன் இப்போ பர்டிகுலராக வந்து அது 4 ஆப்ஸ் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெட்வொர்க்கிங் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்றில் டிஎன்எஸ் லுக்கப் இருக்கும், ஒன்றில் சப்நெட் இருக்கும், ஒன்றில் கேட்வே மேக்கப் இருக்கும், மார்க்கப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓரளவு ஒரு பேசிக் கிளான்ஸ் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா நான் நெட்வொர்க்கிங் போகும்போது நம்ம ஃபியூச்சரில் நெட்வொர்க்கிங் டுட்டோரியல் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டியில் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறது உங்கள் தரணி. இது நம்ம சேனல் ஒரு டீ குடிப்போமா. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.